ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் பற்றி ஒரு பயம் இருக்கும். ஸோ ஒரு சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் அதெல்லாம் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வரப்போகிற நவம்பர் டிசம்பர் 2024 நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மோட்டிவேஷன் மாதிரி சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் வந்து இப்போ வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். WH1 ரிசல்ட்டும் இன்னும் இப்போதைக்கு வரல, ரீவால்யூஷன் ரிசல்ட்டும் இன்னும் வரல. ஸோ என்ன இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அப்கமிங்கில் வரப்போகிறதுக்கு நீங்கள் முதல்ல வந்து ஒரு பிளானாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அப்படின்னா அந்த எக்ஸாமில் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போயுமே ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணல, ஆனால் உங்களுக்கு உங்களோட அகாடமிக் ஷெட்யூலில் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டேட் மட்டும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் அது வரைக்கும் ஒரு டைம் வந்து மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு பிளான் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்குமே ஓரளவு வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு கவர் பண்ணிடலாம். லாஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் அப்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி படிக்கிறப்போ நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். செகண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ஒரு யூனிட்லேருந்து படித்தாலும் உங்களுக்கு அவங்க கேட்க போகிறது ஒரு 2 மார்க், ஒரு 13 மார்க்கு. சப்போஸ் அந்த 5 யூனிட்லேருந்து நீங்கள் படிக்கிற அந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்தே பர்டிகுலராக 15 மார்க் கேட்காங்க அப்படின்னா, அந்த ஒரு யூனிட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் வர மாதிரி இருக்கும். பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மித்தபடிக்கு நீங்கள் ஒரு யூனிட் 2 கொஸ்டின் படித்தாலே போதுமானது. ஸோ அதாவது உங்களுக்கு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்லேருந்து 2 கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு 3 கொஸ்டின் இல்லை 4 கொஸ்டின் நீங்கள் ஒரு யூனிட் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கவர் பண்ண பாருங்கள். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அது கூடிய சீக்கிரம் பண்ண பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி எக்ஸாம் நினச்சி யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி அசால்ட்டாகவும் இருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அவ்வளோ நாள் இருக்குது, நமக்கு இன்னும் டைம் டேபிள் வரல, அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாகவும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு வந்து கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே வந்து இருக்காங்க. பயத்தில் இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறது கூட உங்களுக்கு மறந்துடும். இல்லை உங்களால் ஒரு பிளானே பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எக்ஸாமுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு உங்கள் டைம் டேபிள் வராதனால அந்த ஒரு ஷெடியூலோ ஒரு பிளானோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதாவது முடிஞ்ச அளவு நீங்கள் டைம் டேபிள் வர்றதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்ஸும் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ கடைசியாக நீங்கள் ரிவைஸ் மட்டும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஓரளவு சும்மா ஜஸ்ட் ஒரு 2 யூனிட் மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது எக்ஸாம் அப்போ ஒரு 3 யூனிட் நீங்கள் கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டயத்தில் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ப்ரெசன்டேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ப்ரெசன்டேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் ஸ்டடீஸில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அந்த ப்ரெசன்டேஷனில் மிஸ்டேக் விட்டுருவீங்க. அதனால் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்பவே ப்ரெசன்டேஷனுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்செப்டையும் கரண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ஒரு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் அது கரண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் நிறைய டைம்ஸ் வந்து நீங்களாகவே உள்ளே வந்து ஒரு 3D எஃபெக்டில் நீங்களே உங்கள் மைண்டுக்குள்ளே யோசிக்கலாம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கான்செப்டை பார்க்குறப்போ அந்த கான்செப்ட்டும் இன்னொரு கான்செப்ட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டையும் சேர்த்து படிங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் நல்லா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் டைமில் நல்லா வந்து உங்களுக்கு ரிவைஸ் ஆயிரும். ஸோ மேத்தமெட்டிக்கல் பேப்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபார்முலாஸ்லாம் டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு சம்முனாலும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு கடைசியாக படிச்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா கான்செப்டை மட்டுமாச்சும் பார்த்துருங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் வரல, அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ எல்லோரும் படிச்சுட்ருக்காங்க, நம்ம இன்னும் படிக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம எப்போ படித்தாலும் லாஸ்ட்டாக வந்து படித்தாலும் நம்மளால் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கடைசி நேரத்தில் படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சில பேர் இப்போ மட்டும் படிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. இப்போ இருந்து பாருங்கள், ஆனால் லாஸ்ட் எக்ஸாம் டைமில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். எப்போயுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நம்ம கீழே விழுந்து தான் எந்திப்போம். ஸோ அப்போவே நம்ம கீழே விழுந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து ஓட்டிடுவோம். ஸோ அதனால் இந்த டைம் உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுற டைம் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீங்கள் கீழே விழுந்து அதாவது ஒவ்வொரு நாளைக்கு சின்னதாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறு துளி பெருவெல்லாம் அதாவது எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டுமாச்சும் பாருங்கள், அதை அப்படியே படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. லாஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, இந்த டைமில் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.